தியானத்தால நம்ம மூளை வந்து எப்படி அதோட நல்ல ஒரு பெனிஃபிஷியல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா? நம்ம மூளையும் தியானமும் எப்படி சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி மூச்சை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம், அது எங்க போய் மூளைய பாதிக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனா பல விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி அப்ப இனிமேல் நம்ம எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கடந்து எப்படி ரொம்ப அழகா நம்ம வாழ்க்கைய மைண்ட்ஃபுல்லா வாழ்வோம். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் தான் கீவேர்டு. தியானத்துல வந்து கீவேர்டு அந்த மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ்னா இந்த க்ஷணத்துல இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல ஒரு அவேர்னஸோட நம்ம இருக்கிறது. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற சில ஆக்டிவிட்டிஸ் இந்த உள்மனம் கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டைஜஷன், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? நம்ம சாப்பிட்றது என்னங்கிறது நம்ம கையெடுத்து ஃபுட்டை வச்சு சாப்பிட்றோம். ஆனா அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை வந்து செரிமானம் பண்ணணும்ல, அந்த டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து எண்ண அலைகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்னால நம்ம அதை வந்து மெஷர் பண்றோம். நம்ம சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பல. ஸோ அந்த மியூசிக், அந்த அந்த கிரியேஷன் அபிலிட்டிஸ் எல்லாம் அந்த தீட்டா ஸ்டேட்ல இருந்து பண்ணும்போது இட் இஸ் இன் ஹார்மனி வித் யூனிவர்ஸ். அந்த குவாண்டம் ஃபீல்டோட ஹார்மனைஸ் ஆகி இருக்கும். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்டு. அப்புறம் இந்த டெல்டா ஸ்டேட்டுங்கிறது டீப் ஸ்லீப்ல நம்ம இருப்போம். ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது யதார்த்தமாவே நம்ம எல்லாருமே அந்த டெல்டா ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அது பாத்தீங்கன்னா 0.1 to 3 ஹெர்ட்ஸ். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கு போறோம். பாத்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம லைஃப்ல நம்ம வீட்லயே பாத்துக்கோங்க, நம்ம வீட்டுல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, காலேஜ் போறாங்க, படிக்கிறாங்க. பல தடவை எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. எக்ஸாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. என்ன ஏதுன்னு கிடைச்சா, நான் எல்லாம் படிச்சுட்டு போனேன், அங்க போய் என்னால அந்த கொஸ்டினுக்கு கரெக்டா ரீகால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, எனக்கு அந்த கொஸ்டினுக்கு அங்க ஆன்சர் தெரிஞ்சது, ஆனா ஃபுல்லா அதை எழுத முடியல என்னால அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இன்னும் சிலர் வந்து பிசினஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் மீட்டிங்கே போவாங்க. அந்த மீட்டிங்க்கு ரொம்ப ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா அங்க போய் அதை பிரசன்ட் பண்ற நேரம் சரியான அந்த கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. பிசிக்கலா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உபாதைகள் நம்மள வந்து படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்குள்ள என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. சின்ன இஷ்யூ ஏதாவது உங்களை நேக் பண்ணிட்டே இருக்கு. நான் என்னால இதுல ஃபோக்கஸ், இந்த சாவியை வந்து இங்க வச்சேன், ஆனா திருப்பி மறந்து போயிட்டேன், எங்க வச்சேன்னு மறந்து போயிட்டேன். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே கொஞ்சம் அந்த மறதியும் இருக்கும். சோ இப்ப நம்ம வந்து தியானத்துக்குள்ள வந்துட்டோம், இந்த ஆன்ம பாதையில வந்துட்டோம். அப்ப இனிமேலு நம்ம எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கடந்து எப்படி ரொம்ப அழகா நம்ம வாழ்க்கைய மைண்ட்ஃபுல்லா வாழ்வோம். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் தான் கீ வேர்டு. நம்மளோட ஹார்ட் ஒர்க்கிங் கான்செப்ட் எல்லாம் போயிடுச்சு. இப்ப என்ன கான்செப்ட் இருக்கு? ஸ்மார்ட் ஒர்க்கிங். அப்போ இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட மூளையோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மூளையை வந்து நம்ம எப்படி வந்து அதோட மேக்சிமம் கெப்பாசிட்டி அபிலிட்டிக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். தியானத்தால நம்ம மூளை வந்து எப்படி அதோட நல்ல ஒரு பெனிஃபிஷியல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா? நம்ம மூளையும் தியானமும் எப்படி சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி மூச்சை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம், அது எங்க போய் மூளைய பாதிக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனா பல விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூளைனா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம சும்மா ஒரு கண்ணோட்டம் பார்த்துக்கலாம். இந்த மூளையும் நம்மளோட மைண்ட் அதுதான் வந்து இன்டர் கனெக்ட். மூளைங்கிறது வந்து பிசிக்கலா நம்ம அதை இது இருக்குது. ஆனா மைண்டுங்கிறது வந்து அப்டிராக்டான ஒண்ணு. இல்ல மைண்டுங்கிறது எண்ணங்கள், மூளைங்கிறது இந்த இப்படி பாக்குறீங்கல்ல, இதுல வந்து 3 பகுதி கொண்டது இந்த மூளை. இந்த மூளை தான் நம்ம உடம்ப ஃபுல்லா இயக்குது. அது வந்து மைண்ட் என்ன சொல்லுதோ அதுபடி இந்த மூளை வந்து நம்ம உடம்ப அது இயக்கி கொண்டு வருகிறது. அதுதான் மாஸ்டர். இந்த மூளை அப்படிங்கறது வந்து 3 பாகமா நம்ம பிரிச்சுக்கிறோம். அதாவது இது வந்து மேல் பாகம், அதாவது நம்ம தலை, இந்த டாப் போர்ஷன் வந்து நம்ம சொல்றது நியோ கார்டெக்ஸ்
அப்படிங்கிற இந்த மூளையில ஒரு பகுதி. இது மேல் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலரா தெரியுது பாத்தீங்களா, இதுதான் லிம்பிக் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ் மனம், அதாவது சப்கான்சியஸ் மனம். அப்புறம் உள் மனம், இந்த ஆரஞ்சு கலரா உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா சின்னதா. ஸோ மேல் மனத்துக்கும் கீழே இருக்கிறது ஆழ்மனம். ஆழ்மனத்துக்கு கீழே உள்ளது இந்த உள்மனம், அன்கான்சியஸ் பிரெயின் கூட சொல்லுவாங்க. மேல் மனம் அப்படிங்கிறது அதோடைய ஃபங்க்ஷன் வேற, ஆழ்மனமோட ஃபங்க்ஷன் வேற, இந்த உள்மனமோட ஃபங்க்ஷன் வேற. ஸோ மேல் மனம் நம்ம டெய்லி நம்ம ஃபங்க்ஷன் பண்றோம் இல்லையா, ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு படிக்கிறதுனா அதில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், ஒரு கால்குலேஷன் பண்ணணும், ஒரு அனாலிசிஸ் பண்ணணும், ஒரு கான்சென்ட்ரேட்டடாக ஒரு கிரியேட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த மாதிரி ஆக்டிவாக நம்ம நாளுக்கு நாள் நம்ம செய்யற ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் நம்ம மேல் மனமை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆழ்மனம். ஆழ்மனம் அப்படிங்கிறது இமோஷன்ஸ் சம்மந்தப்பட்டது. நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளோட தினம் தினம் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், நம்மளுடைய நம்பிக்கைகள் எப்படி, நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் எப்படி, நம்ம என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சு இதுதான் நம்ம அப்படின்னு நினைச்சு ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சிருப்போம். இதெல்லாம் இந்த எமோஷன் பார்ட் பூரா இந்த ஆழ்மனம் தான் இயக்கிட்டு வருது. அப்புறம் உள்மனம் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற சில ஆக்டிவிட்டிஸ் இந்த உள்மனம் கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன், அப்புறம் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை எல்லாம் இந்த உள்மனம் ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கு. நம்ம அதை அவேராகவே இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், அது அதோட வேலையை ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த மேல் மனம், இந்த ஆழ்மனம். அதாவது மேல் மனம் நம்மளுக்கு 10% தான் நம்ம மேல் மனத்தை வச்சு நடந்துக்கிறோமா டெய்லி. 90% நம்ம ஆழ்மனத்துல இருந்து தான் நம்ம நடந்துக்கிறோமா. நமக்கு திறமை இருக்கு, ஆனா என்ன ஆள விடுங்கப்பா, நான் ஸ்டேஜ்ல எல்லாம் ஏற மாட்டேன். ஆசை ஆனா இருக்கும், கண்டிப்பா ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்ம் பண்ணணும், நிறைய சக்சஸ் வாங்கணும் அப்படின்லாம் இருக்கும், பண்ண முடியாது. ஸோ மேல் மனம் திங்கிங் லாஜிக்கலா சொல்லுது, ஐ ஹாவ் த டேலண்ட், ஐ கேன் டூ இட், ஐ ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுது. ஆனா ஆழ்மனம் உள்ளுக்குள்ள அந்த பயம், அந்த பிலீஃப் சிஸ்டம், ஒரு லிமிட்டிங் பிலீஃப், நம்ம அதுல ஏறினா சக்சஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு. ஸோ கடைசியில என்ன டெசிஷன் வருது பாத்தீங்களா, ஆழ்மனத்தால தான் நம்ம பிஹேவ் பண்றோம், ஸ்டேஜ்ல நம்ம ஏற மாட்டோம், நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள், நம்ம சரியா கம்யூனிகேட் பண்ண முடியாது யாரு கூடயும், எனக்கு லக்கே இல்லை, நான் லக்கியான பர்சனே இல்லை. அதே மாதிரி ஒரு ஹாலிடே நம்ம போகணும், நான் ஒவ்வொரு தடவும் பிளான் பண்ணுவேன், ஹாலிடே எல்லாம் போகும். ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடும், இல்லை எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், இல்லை ஒரு கல்யாண வீடு வந்துடும், எனக்கு அந்த லக்கே கிடையாது, ஹாலிடே போகணுங்கிற லக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை கட்டுப்படுத்திக்கிறோம். இதுக்கு பேர் தான் லிமிட்டிங் பிலீவ்ஸ். இது பலரு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள லிமிட்டிங் பிலீவ்ஸ் நிறைய போட்டுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு ஒரு க்ஷணம் நினைச்சு பாருங்க, உங்களுக்குள்ளேயே என்னெல்லாம் லிமிட்டிங் பிலீஃப் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. பெரிய பெரிய லிமிட்டிங் பிலீஃபாகவும் இருக்கலாம். சில லிமிட்டிங் பிலீஃப் பாத்தீங்களா, நம்ம சூழலை சார்ந்து வரும். இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து சொல்லியிருப்பாங்க, பெண்கள்னா அழலாம், ஆண்கள்னா அப்படியே தைரியமா இருக்கணும், அழவே கூடாது அப்படின்னு. என்ன நீ ஆம்பளை பையனா இருந்துட்டு இப்படி அழறையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆம்பளை பிள்ளைங்கன்னா அழக்கூடாதா? அவங்களும் அவங்க எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் இல்லையா, அவங்களுடைய கஷ்டத்தையோ இல்லை துக்கத்தையோ சந்தோஷத்தையோ. ஸோ இது ஒரு லிமிட்டிங் பிலீஃப். ஸோ இது மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம வளர வளர சில லிமிட்டிங்ஸ் பிலீஃப்ஸ் வரும். சிலது நம்ம ப்ரீவியஸ் ஜென்மத்துல இருந்து வந்திருக்கும் சில லிமிட்டிங் பிலீஃப். சிலது நம்மளே நமக்கே போட்டிருப்போம். யாராவது உனக்கு டார்க் கலர்ஸ் சூட்டே ஆக மாட்டேங்குது, நீ லைட் கலர் தான் போடணும், யாராவது என்னைக்காவது சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து நமக்கு டார்க் கலர்ஸ் பிடிச்சாலும் நம்மள அறியாம நம்ம லைட் கலரா போட்டுட்டு இருப்போம். நமக்கு டார்க் கலர் பிடிக்கும், பட் நம்ம அதை யாரோ சொன்னதை நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம ஆழ் மனத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டோம். வை தட் லிமிட்டிங் பிலீஃப்? எதுக்கு அந்த லிமிட்டிங் பிலீஃப்? அங்க நம்ம நம்மளையே கட்டுப்படுத்திக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய ஆசைக்கு மேல நம்மள அதை கட்டுப்படுத்திக்கிறோம். அப்ப நம்ம அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? சோ இன்னைக்கு நம்ம இந்த லிமிட்டிங் பிலீஃப் எல்லாம் நம்ம பிரெயின்ல தியானம் செஞ்சா எப்படி அதெல்லாம் தகர்த்து எரிஞ்சு அந்த மனசை இந்த தியானம் மனதை மறுவடிவம் செய்து மூளை அலைகளை மாற்றுகிறது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி மூளைங்கிறது அந்த பருப்பொருள் இல்லையா, அதை இயக்கக்கூடியது அந்த மனம். மனமானது என்ன? மனம்ங்கிறது எண்ணங்கள், அவ்வளவுதான். தாட், எண்ணங்கள் அப்படிங்கிறது ஆற்றல். ஆற்றல் அலைகளா இருக்கு. நம்ம மூளையில நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூரான்ஸ் நிறைய இருக்கு. அந்த நியூரான்ஸ் ஒருத்தரோட
ஒரு பல்ஸ் மூலமா, ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பல நியூரான்கள் நம்ம மூளையில இருக்கு. அந்த நியூரான்ஸ் கம்யூனிகேட் பண்ற அந்த நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் போகக்கூடிய அந்த நெட்வொர்க்கை தான் நியூரல் பாத்வே அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த பல்ஸ் மூவ் பண்ணக்கூடிய அதை தான் நம்ம வந்து அலைகள் அப்படின்னு சொல்றோம். எண்ண அலைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த இஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எலக்ட்ரோ என்சிஃபிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஇஜி நம்ம இசிஜி ஸ்கேன் எல்லாம் பண்ற மாதிரி பிரெயினை ஸ்கேன் பண்ணுவாங்க இஇஜி மூலமா. அப்படி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு 40 நாள் அவங்களுக்கு வந்து மெடிடேஷன் கொடுத்துருக்காங்க. தியானமே பண்ணாதவங்களுக்கும் அந்த இஇஜி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தியானம் பண்றவங்களுக்கு 10 நாள் தியானம் பண்ணவங்களுக்கு ஒரு இஇஜி, முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு இஇஜி, அப்புறம் 10 நாள் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இஇஜி, அப்புறம் 40 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இஇஜி. இப்படி அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா 2-3 தடவை அந்த டெஸ்ட்டை பண்ணி அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த தியானம் பண்றவங்களுக்கு அந்த பிரெயின் வேவ்ஸ் அப்படிங்கிற அந்த அலைகள் வந்து கண்டிப்பா மாறி இருக்கு. அது வந்து ஒரு ஹை பீட்டா ஸ்டேட்ல இருந்து எப்படி வந்து அது லோவர்ஸ் அந்த தீட்டா ஸ்டேட், ஆல்பா ஸ்டேட், அந்த மாதிரி அந்த ஹர்ட்ஸ் வந்து எப்படி குறைஞ்சு வந்திருக்கு. ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இப்படி இருக்கவங்களுக்கு வந்து தியானம் செய்யறதுனால அந்த எண்ண அலைகள் மாறுறதுனால அந்த ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கு. இந்த மறதி எல்லாம் குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி கூடிருது. அப்புறம் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வருது. இவ்வளவு மாற்றங்கள் அந்த 40 நாள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிபிக்கா பார்க்கும்போது பிரெயின்ல அந்த நியூரல் பாத்வேஸ்ல மாற்றம் ஏற்பட்டு அந்த எண்ண அலைகள்ல மாற்றம் ஏற்படும். அதை மேப் பண்ணுவாங்க அந்த இஇஜில. அந்த பாத்வேயை மேப் பண்ணுவாங்க. அந்த பிரெயினை இயக்கக்கூடிய இந்த மைண்ட் வந்து எப்படி இருக்கு, அதாவது கான்சியஸ் மைண்ட், மேல் மனம். இந்த மேல் மனம் எதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா, கற்றல், ஆழ்ந்த சிந்தனை, கான்சென்ட்ரேஷன், அப்புறம் முடிவெடுத்தல், லாஜிக்கலா திங்க் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறது, காட்சிப்படுத்தல்னா விஷுவலைஸ் பண்றது, பகுத்தறிவுனா அனலைஸ் பண்ணி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுக்கிறது. இந்த வேலையெல்லாம் நான் தினமும் நம்ம இயற்கையாவே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா உடனே நம்ம கான்சியஸ் மைண்ட்ல ஓகே, இந்த பொருள் இந்த விலைக்கு விற்கிது, இது உண்மையாவே இந்த விலைக்கு அது ஈக்குவல் தானா, இல்ல இது வந்து இன்னொரு இடத்துல இதோட கம்மியா வாங்கக்கூடியமா அப்படின்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்குறோம் இல்லையா. ஸோ யதார்த்தமா என்ன விலை யார் சொன்னாலும் நம்ம வாங்கிட மாட்டோம். அப்ப நம்ம வந்து பகுத்தறிவை யூஸ் பண்றோம். அப்ப சில இடங்கள்ல யாராவது நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நீ இந்த டாக்டர்கிட்ட போனீன்னா உனக்கு வந்து உடனே இந்த ஒரு 2 மாத்திரையை கொடுத்து இம்மீடியட்டா உன்னை கியூர் பண்ணிடுறாமா, போய் பாரு அந்த டாக்டரை அப்படின்னு சொன்னா நம்ம உடனே நம்ம அதை ஏத்துக்க மாட்டோம் இல்லையா. நம்ம அனலைஸ் பண்ணுவோம், உனக்கு அது கியூர் ஆயிருக்கலாம், ஆனா அது எனக்கும் சூட் ஆகணும் இல்லையா. நம்ம முதல்ல யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுத்து அதுக்கப்புறம் வேணும்னா அந்த டாக்டர்கிட்ட போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். இந்த மாதிரி இந்த மேல்மனம் அப்படிங்கிறது நமக்கு முடிவெடுத்தல், அந்த நல்ல லேர்னிங், பல புஸ்தகங்களை படிக்கிறது, பல கோர்ஸுக்கு போறது, அந்த மாதிரி பண்றது எல்லாமே மேல்மனம் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆழ்மனத்துல நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய பிஹேவியர், நம்மளோட அணுகுமுறைகள், நம்மளோட அப்ரோச், மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், பணிவா நடந்துக்கிறோமா, இல்ல கோவமா நடந்துக்கிறோமா, இல்ல ரொம்ப டிட்டாச்சா நடந்துக்கிறோமா, இல்ல ரொம்ப கான்பிடென்ட்டா இருப்போமா, இந்த மாதிரி நிறைய அணுகுமுறைகள், நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ஸ், பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய ஹேபிட்ஸ், நம்மளோட பார்வைகள், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி வியூ பண்றோம். நான் வியூ பண்ற ஒரு சுச்சுவேஷன், நான் ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது, அடுத்த ஆளுக்கு அது ரொம்ப சாதாரணமா இருக்கலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு மனம், அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு தான் இதெல்லாம் டிட்டர்மின் பண்ணுது. ஸோ இது வந்து மேல் மனத்துல இருந்து நம்ம லாஜிக்கலா திங்க் பண்றோம், ஆழ் மனத்துல இருந்து நம்ம இமோஷனலா திங்க் பண்றோம். ஆனா நடுவுல இங்க ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அனாலிட்டிக்கல் மைண்ட். மேல் மனம் வந்து வெறும் 10% தான், அதுவும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இயற்கையாவே நம்ம எல்லாருமே சப்கான்ஷியஸ்ல இருந்து தான் நம்ம இந்த வாழ்க்கையை நடத்திட்டு போறோம். இப்போ இந்த பகுத்து ஆய்வு செய்யும் மனம், அனாலிட்டிக்கல் மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அனாலிட்டிக்கல் மனம் தான் நம்ம பல நேரத்துல நம்மளை தடுக்குது. அது வந்து என்னால இது முடியாது, கண்டிப்பா இது முடியாது, நீங்க நினைக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு முடியும், எனக்கு அது முடியாது, நான் அதெல்லாம் ட்ரை கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனாலிட்டிக்கல் மனம் என்ன பண்ணும், ஓவரா திங்க் பண்ணும்.
அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும், நமக்கு இது செய்ய முடியாது அப்படின்னு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஆனா ஓவரா அனலைஸ் பண்ணி என்ன ஆகுது, நம்மள வந்து நம்மளே கட்டுப்படுத்திக்கிறோம். வி ஆர் லிமிட்டிங் அவர் செல்ஸ். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஒருத்தர். ஆக்சுவலா ஒரு இடத்துல நடந்தது தான். அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஒரு பர்ட்டிகுலர் கோர்ஸுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க அந்த கட் ஆஃப் மார்க்ல இருந்து கொஞ்சம் தான் குறைவா இருக்கு. இருந்தாலும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த லெட்டர் வந்திருக்கு, உங்களுக்கு இன்னும் செலெக்ஷன் ஆகல அப்படின்னு. ஸோ இவங்க என்ன ஆயிருக்காங்க, நம்ம கண்டிப்பா இது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. ஆனா அந்த வீட்ல அந்த கேண்டிடேட்டுடைய அம்மா வந்து நல்ல தியானம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ்ல அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு. பட் த ஃபேக்ட்ஸ் என்ன ஃபேக்ட் இருக்கு, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பத்தாது அப்படின்னு எல்லாம் வந்துருச்சு இன்டிமேஷன். ஆனாலும் அந்த ரியாலிட்டி அப்படி இருந்தாலும் அந்த பெற்றோர் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் தியானம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த கோர்ஸ் அந்த காலேஜ்ல தன்னுடைய பிள்ளைக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு தியானம் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் லெட்டர் வந்துதான், யூ ஹவ் காட் அட்மிஷன். அப்போ அங்க என்ன ஆயிருக்கு, அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணவங்க அவங்க அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துருச்சு. இந்த பிரபஞ்சத்துல நமக்கு அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத தியானத்துக்குள்ள நம்ம போக போக கண்டிப்பா உணர்வோம். இது பல இடத்துல இருக்கு. இப்ப நம்ம மலை மேல ஏறணும், நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில ஹெட் தலை சுத்துறது வருது, கொஞ்சம் வாமிட்டிங் வருது, இதெல்லாம் இருக்கும். அவங்க உடனே நினைச்சுப்பாங்க அவங்களுக்கு ஆக்சுவலா ஹில் ஸ்டேஷன் போகணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா அவங்களா வந்து கட்டுப்படுத்திவாங்க, என்னால கண்டிப்பா போகவே முடியாது, எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. அந்த சின்ன வயசுல அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனா ஒருத்தர் வந்து தைரியம் சொல்லி, கம்மான் நீ போக, இந்த தடவை போய் தான் பாரு அப்படின்னா தியானம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தைரியம் வரும். அப்போ ஒரு தடவை போய் பார்த்தாங்களாம், அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது ஒண்ணுமே ஆகலையாம். சோ அதத்தான் இப்ப நம்ம வந்து தியானத்து மூலமா எப்படி இந்த குறுகிய மனப்பான்மையை நம்ம தகர்த்து எரிஞ்சு இந்த தியானம் மூலமா இந்த எண்ண அலைகளெல்லாம் நம்ம மாத்தலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். டெய்லி நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து யதார்த்தமா நம்ம இருக்கிற நிலை வந்து இந்த பீட்டா வேவ்ஸ்ல தான் நம்ம எல்லாம் இருக்கோம். அப்ப திடீர்னு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்மளுக்கு வீட்டுல பால் இல்ல, நமக்கு வீட்டுல எதுவும் ஸ்வீட் இல்ல சர்வ் பண்ண அப்படின்னு ஃப்ரீக்வன்சி வந்துடும், நம்ம இது பண்ண முடியல அது பண்ண முடியல, உடனே ஸ்ட்ரெஸ் வந்துடும், அது பண்ணிருக்கணும். அப்போ நம்ம இம்மிடியட்டா அந்த லோ பீட்டா லெவல்ல இருந்து ஹை பீட்டா லெவலுக்கு போயிடும். அங்க வந்து மன அழுத்தம் வருது, ஸ்ட்ரெஸ் வருது. இந்த காலையில 4:30 மணில இருந்து 6:30 மணிலாம் யதார்த்தமாவே நம்ம எல்லாருமே இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து அந்த ஆல்பா ஸ்டேட். அது கொஞ்சம் வேக்ஃபுல்லா இருப்போம், ஆனா ரொம்ப காமா இருப்போம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருப்போம். அந்த நேரத்துல நம்ம என்ன படிச்சாலும் நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணிக்க முடியும். குவிக் லேர்னிங், வேகமாக கற்றல், எதனாலும் காமா எடுத்துக்கக்கூடிய ஸ்டேட் வந்து அந்த 8 to 15 ஹெர்ட்ஸ்க்குள்ள. இங்க பாருங்க, இந்த பீட்டாக்கும் இதுக்கும் அப்படி வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வைடா இருக்கு, கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழே போகும், ஆனாலும் ஒரு நிதானமா போயிட்டு இருக்கு. அதான் அந்த ஆல்பா ஸ்டேட் அப்படிங்கிறது. அப்புறம் அதுக்கும் ஆழ்ந்த ஸ்டேட் வந்து இந்த தீட்டா ஸ்டேட். அது வந்து 4 to 7 ஹெர்ட்ஸ்க்குள்ள இருக்கு இந்த தீட்டா ஸ்டேட். இது வந்து இன்னும் டீப் லெவல் மெடிடேஷன் போறவங்க, மாஸ்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். கிரியேஷன் பண்றாங்க இல்லையா, அந்த ஒரு மியூசிக்கை இயற்றுறதோ இல்ல ஒரு பெயிண்டிங் பண்றதோ, அவங்க எல்லாம் ஜென்ரலாவே அவங்க வந்து இந்த தீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது அவ்வளோ நேச்சுரலா இயற்கையா இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி அந்த கிரியேஷனை பண்ணுவாங்க. குவாண்டம் ஃபீல்டோட ஹார்மனைஸ் ஆகி இருக்கும். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்டு. அப்புறம் இந்த டெல்டா ஸ்டேட்டுங்கிறது டீப் ஸ்லீப்ல நம்ம இருப்போம். ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது யதார்த்தமாவே நம்ம எல்லாருமே அந்த டெல்டா ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ரொம்ப சிம்பிளா இருக்கு, அது பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலா ஸ்மூதா போகுது. ஸோ அப்படி வந்து டீப் தூக்கத்துல இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்பு வந்து நிறைய ஹீலிங் ஏற்படுது. பல பேரு நம்ம என்ன பண்றோம், எண்ண அலைகள் ரொம்ப இருக்கிறனால நம்ம ஜென்ரலாவே மேலோட்டமா தூங்கி எந்திரிச்சிருவோம். ஆனா நம்ம தியானம் பண்ணி 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 நம்ம மனசை பழக்கிட்டோம். இந்த டெல்டா ஸ்டேட்டுக்கெல்லாம் தியானத்து மூலமா ரெகுலரா போயிட்டே இருந்தோம்னா நம்ம தூக்கமும் நமக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும். இது ஒரு பியூட்டிஃபுல் பெனிஃபிட் ஆஃப் தியானம். அடுத்து காமா ஸ்டேட். இது வந்து இந்த சமாதி ஸ்டேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப டீப்பா தியானம் பண்ற யோகிகள், ஞானிகள், அவங்க எல்லாம் வந்து இந்த ஸ்டேட்டை, சமாதி ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தியானத்துல இந்த நிலையை டச் பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது.
இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஃபுல் மூன், நியூ மூன் இந்த மாதிரி டைம், ஃபுல் மூன் டேஸ்லலாம் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ரொம்ப நேரம் தியானம் பண்றவங்க அவங்க எல்லாம் வந்து இந்த காமா ஸ்டேட்டை டச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம படிச்சாச்சு. ஆனா ப்ராக்டிக்கலா நம்ம எப்படி நம்ம அந்த லெவலுக்கெல்லாம் போறது அப்படின்னா, அகைன் த ஈஸியஸ்ட் வே, உங்களுக்கு குரு யாரு அப்படின்னா அந்த மூச்சு. கண்களை மூடுறதுனால we are not distracted by out. கைகள் கால்கள் எல்லாம் கிராஸ்டா வைக்கிறதுனால அந்த எனர்ஜி சர்க்கிள் வந்து நம்மளுக்குள்ளேயே போகுது, ஷேட்டர் ஆகாம போகுது. அப்புறம் நம்ம மூச்சு மேலேயே கவனம் வைக்கிறனால நம்ம எண்ணங்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திடுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம அந்த மூச்சை கவனிக்க கவனிக்க நம்ம எண்ணங்கள் குறைய 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 முதல்ல நம்ம பீட்டா ஸ்டேட்ல இருந்து மெதுவா ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போவோம். நம்ம எண்ண அலைகள் வந்து இப்படி குறைஞ்சு நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு போவோம். ஸோ நம்ம தியானம் செய்யும்போது நம்ம எண்ண அலைகள் வந்து அதுல நல்ல ரீப்ரோக்ராம் ஆகி நம்ம பாடிக்கு அது சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சரியான ஹார்மோன்ஸ் போகும்போது இவ்வளவு பெனிஃபிட்ஸ் நமக்கு வருது. பிசிக்கலா பெனிஃபிட்ஸ் வருது, இமோஷனலா பெனிஃபிட்ஸ் வருது, ஸ்பிரிச்சுவலா பெனிஃபிட் வருது. ஸ்பிரிச்சுவலாவும் எப்படி வருது? நம்ம ஆன்மா வளர்ச்சி தானே. இந்த டீப் தியானத்துக்குள்ள போகும்போது நம்மளோட மாஸ்டர்ஸ், நம்ம ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுப்பாங்க. நமக்கு டிபார்ட் ஆன சோல்ஸை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஆன்ம ரீதியாகவும் நம்ம ரொம்ப உள்ள போக 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 அந்த ஒன்னஸ் கான்சியஸையும் நம்ம டச் பண்ணலாம். அனைவருக்கும் ஒரு வணக்கம்.